கோமூத்திரம், பால், தயிர், நெய் என்னெல்லாம் ப்ராடக்ட் இதில் இருக்கோ அத்தனையுமே இதில் கொண்டு வரணும் ஒரே ரூட்டில் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். நம்ம காலையில் யூஸ் பண்ணுற பல்பொடியிலேருந்து நைட் யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ காயில் வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ கஸ்டமர்ஸே என்னை வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, மேடம் என்னென்னமோ பண்ணுறீங்க, அந்த 100 times வாஷ் தி கீ நீங்கள் எப்போ பண்ணுவீங்க? வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகலன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த குவாலிட்டி ஆஃப் த கீ. நம்ம ஸ்டோரில் வாங்குற கீல வந்து மேபி வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாம் கலந்துருக்கலாம், பட் இது வந்து நேச்சுரல் கீயை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கோட் மில்க் சோப்பு, டாங்கி மில்க் சோப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் வந்து கவு மில்கில் இந்த வேரியன்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கோம். வீட்டில் உங்கள் சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம், பட் வெளியே போகும்போது வேறு வழியே இல்லாமல் வேறு ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு, வேறு சோப் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, இதை எனக்கு ஹேண்டியாக பண்ணி கொடுங்க. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்ததுக்கான காரணமே பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட், ரிக்வெஸ்ட் அண்ட் டிமாண்டு தான். வயசானவங்களுக்கு முட்டி வலி இருக்குது, வயசானவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் கிஃப்ட் இதுவாக தான் இருக்கும். லிட்டில் திங்ஸ் இங்கே நீங்கள் பார்க்குறது எங்களோட ட்ரையல் அண்ட் எரர், எஃபர்ட்ஸு, நிறைய மிஸ்டேக் பண்ணி அதில் நிறைய செலவு பண்ணி நிறைய இழந்து அப்படி கற்றுக்கிட்ட ப்ராசஸ் தான் இது எல்லாமே. ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப நாளாக மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அங்கேருந்தே சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் கொரியரில் அக்ராஸ் இந்தியா அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அதை தவிர நிறைய ரீசெல்லர்ஸ் எங்ககிட்ட வாங்கி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இது ஒரு பஞ்சகவ்யா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோராக பண்ணோம். பஞ்சகவ்யம் என்னன்னா சாணம், கோமூத்திரம், பால், தயிர், நெய் என்னெல்லாம் ப்ராடக்ட் இதில் இருக்கோ அத்தனையுமே இதில் கொண்டு வரணும் ஒரே ரூஃபில் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்களோட பாலில் பண்ணுற ஐஸ்கிரீம்லேருந்து காஃபி, டீலேருந்து பூஜை ஐட்டம்ஸ்லாம் நம்ம அங்கே பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை எனக்கு பக்தியே இல்லைன்னா கூட பர்சனல் கேர், நம்ம காலையில் யூஸ் பண்ணுற பல்பொடியிலேருந்து நைட் யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ காயில் வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். அதாவது காலம்பரை யூஸ் பண்ணுற டூத் பவுடரு, அதுக்கப்புறம் பாத் பவுடர், பாதிங் சோப்பு, அதாவது இந்த சாம்பலில் பண்ணுற சோப்பு, பாலில் பண்ணுற சோப்பு, பாடி வாஷ், லிக்விடு, ஃபேஸ் வாஷு, மாய்ஸ்சரைசிங் க்ரீம், நேச்சுரலாக வந்து கீ ஆர் பட்டர் அதெல்லாம் போட்டு பண்ணுறது. நம்ம அந்த பட்டர் பேஸ்டு அப்படி ஷியா பட்டர்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பசு வெண்ணெய்லேயும் பால் நெய்லேயும் பண்ணக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 100 times வாஷ் தி கீன்னு இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ கஸ்டமர்ஸே என்னை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மேடம் என்னென்னமோ பண்ணுறீங்க, அந்த 100 times வாஷ் தி கீ நீங்கள் எப்போ பண்ணுவீங்க, எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்கன்னு. ஃபஸ்ட்டு 2 தடவை அது கொஞ்சம் கம்பல்சமாக இருந்ததுனால பண்ணுறேங்கன்னு சொன்னேன். பட் அவுட் ஆஃப் மை ப்ரெஷர் ஃப்ரம் மை கஸ்டமர்ஸ் தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். ஸோ அது மாதிரி 100 times வாஷ் தி கீலேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எங்களோட 100 times வாஷ் தி கீ, கம்ப்ளீட்லி கீ பேஸ்டு, 100% நேச்சுரலாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்பி யூஸ் பண்ணலாம். சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகலன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த குவாலிட்டி ஆஃப் த கீ. நம்ம ஸ்டோரில் வாங்குற கீல வந்து மேபி வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாம் கலந்துருக்கலாம், பட் இது வந்து நேச்சுரல் கீயை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இது வந்து மாய்ஸ்சரைசர், கீ பேஸ்டு மாய்ஸ்சர், கீ அண்ட் பட்டர் ரெண்டுமே இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ வந்து இது ஸ்கின்னுக்கும் ரொம்ப சேஃபு, நம்ம தைரியமாக சின்ன குழந்தையிலேருந்து யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரில் வி ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். பார்த்தீங்கன்னா ரோஸு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் இந்த குப்பமேனி, அந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பண்ணக்கூடிய இந்த மாய்ஸ்சரைசர்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் எங்களோட ரேஞ்ச் ஆஃப் சோப்ஸ். ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது இதுதான், மில்க் சோப் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். சொல்லியிருக்கேன், மாடு வந்து ஒரு 200 ml தான் பால் கறக்குது. அந்த 200 ml நான் யாருக்கும் வைக்க முடியாது. அந்த நெய்யாக நம்ம கன்வெர்ட் பண்ணாலும் ரொம்ப காஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதை ஒரு 50 ml வச்சு ஒரு சோப் பண்ண முடிஞ்சதுன்னா அதை வச்சு ஒரு வேல்யூ ஆட் இல்லையா. என்கிட்ட ஒரு கறவை இல்லாத மாடு அதுதான் இருக்குது, அது ஒரு 100 ml தான் கறக்கும்னா அதில் ஒரு 4 சோப் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்தது தான் இது. ஸோ இது வந்து எங்களோட மில்க் சோப்பு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது இந்த விபூதி சோப்பு. விபூதி வந்து அந்த காலத்தில் சோப்பா? ஆமாம், அந்த சாம்பல் தான் விபூதி. அந்த காலத்தில் நீங்கள் வந்து பெரியவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா அதை இடத்துல அந்த விபூதி தடவுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே விபூதி தடவுவாங்க. எதுக்காக பண்ணாங்கன்னா இட் இஸ் காட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் த ஸ்கின். ஸோ அதை வச்சு நம்ம வந்து சோப்பு பண்ணும் போது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். அந்த சாணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்.
இது வந்து எங்களோட பஞ்சகவ்யா கவ் கீ சோப். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோமிங் ஏஜென்ட் கூட ஆட் பண்ணலாம். 100% நேச்சுரல். சாணம், கோமூத்திரம், பால், தயிர், நெய் எல்லாமே இருக்கும். இந்த போட்டு நுர வராது. பட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பஞ்சகவ்யத்தில் நுர வரா மாதிரியான ஒரு பஞ்சகவ்ய சோப்பும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து சாணம், கோமூத்திரம், பால், தயிர், நெய் இருக்கும். அது தவிர கோகோனட் ஆயில் அண்ட் ஃபோமிங் ஏஜென்ட் போட்டு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, எனக்கு வந்து குப்பமேனி சோப் இருக்கா, நீம் சோப் இருக்கா. ஸோ எல்லாமே வந்து இந்த கம்போசிஷனில் பஞ்சகவ்யமும் யூஸ் பண்ணி, பால் யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனோட போட்டு வேரியஸ் சோப்ஸ் பண்ணுறோம். துளசி சோப், நீம் சோப்பு, சாண்டல் வுட் ஆயில் வச்சு சாண்டல் சோப்பு, ஹனி வச்சு பண்ணுறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ரேஞ்சஸ் ஆஃப் சோப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களோட ஃபேஸ் பேக்கு. இது அகைன் வந்து ஆல் நேச்சுரல். பஞ்சகவ்யா, சாணம், கோமூத்திரம், பால், தயிர், நெய் எல்லாம் போட்டு பண்ணுறோம் இல்லையா, அதை அப்படியே பவுடர் பண்ணி காய வச்சு அதில் வந்து முல்தானி மட்டியெல்லாம் சேர்த்து பண்ணுறது. ஸோ இது வந்து சில ஃபேஸ் பேக்லாம் சொல்லுவாங்க 10 மினிட்ஸ் போடுங்க, ஸ்கின் இரிட்டேஷன் இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் சொல்லவே வேணாம். ஏன்னா இது வந்து இந்த சாம்பல்லாம் இருக்கிறதுனால 100% நேச்சுரல். நைட்டு போட்டுட்டு மார்னிங் கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ரெஃப்ரெஷிங்காக தைரியமாக போடலாம். சின்ன பசங்களுக்கு கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எங்களோட பாத் பவுடர். இதே மாதிரி கம்போசிஷன் தான். இதுலேயும் வந்து ஃபோமெல்லாம் வராது. பட் ஒரு நேச்சுரல் பாத் பவுடர். ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இது அலர்ஜி அது அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்லி நேச்சுரலாக இருக்கும். ஸ்கின்னுக்கு சூதிங்காகவும் இருக்கும், நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸ்கின் கேருக்கு வேணுங்கிற ஒரு சோப்பாக இருக்கட்டும், ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், நைட் க்ரீமாக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இது பண்ணிகிட்டு இருக்கிற போது எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, உங்கள் சோப்பை யூஸ் பண்ணுறோம், பட் ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை ஊர்களுக்கு போகும்போதோ எங்களால் கேரி பண்ண முடியல. ஸோ இதே நீங்கள் வந்து எனக்கு லிக்விட் ஃபார்மில் பாடி வாஷாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பாடி வாஷும் ஃபேஸ் வாஷும் லான்ச் பண்ணோம். ஸோ இந்த மில்க் பேஸ்டு சோப்ஸ் பண்ணும் போது ஆப்வியஸ்லி அந்த சோப்பு கொஞ்சம் ஒன்று 2 டேமேஜ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வந்து நம்ம லிக்விடிஃபை பண்ணி அதில் வந்து பாடி வாஷும் ஃபேஸ் வாஷும் எல்லா வெர்ஷன்ஸ்லையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த அடிஷ்னல் எஃபெக்ட்டுக்காக ஆலோவேரா ஆட் பண்ணுறது, இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது. இது இப்போ ஒரு சில சோப்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில ஸ்கின் டைப்க்கு தான் செட் ஆகும். எனக்கு வந்து ஆயிலி ஃபேஸா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்றதுக்குலாம் ஸ்பெசிஃபிக்கா சோப் இருக்கா இல்ல காமனா? இல்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பஞ்சகவ்யா கவ் கீ சோப் சொன்னே நிறைய வராது. அது யார் வேணா யூஸ் பண்ணலாம். அது வந்து மோஸ்ட்லி ட்ரை ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணலாம். மில்க், விபூதி சோப்பு, பஞ்சகவ்யா சோப்பு, இது மூணுத்துலயும் வந்து ஃபோமிங் ஏஜென்ட் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு நல்லா இருக்கும். அது போடும்போது ஸ்கின் நல்லா ட்ரை ஆயிடும், ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்தா. ரெஸ்ட் ஆஃப் த வெர்ஷன்ஸ் வந்து மைல்டு ஃபோம்னு போட்டிருப்பேன், மென்ஷனே பண்ணியிருப்பேன். ரொம்ப நுரையெல்லாம் வராது. சில பேருக்கு நுரை இருந்தால் தான் சோப்புங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப நுரையும் இல்லாமல் மைல்டு ஃபோமிங்காக இருக்கும். அந்த மைல்டு ஃபோம் போது உங்களுக்கு வந்து இட் வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ் ஆன் ட்ரை ஸ்கின். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியும் கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்களோட யூசேஜும் நம்ம சொல்கிறோம். எப்படி வந்து நல்ல ஃபோமி நிறைய யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்கின் கூட ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறோம். இப்போ இந்த கோட் மில்க் சோப்பு, டாங்கி மில்க் சோப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் வந்து கவ் மில்கில் இந்த வேரியன்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஹேண்ட் வாஷ். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தாங்க, கையில் வந்து ஒரு கிரீஸியாக இருந்ததுன்னா இந்த மண்ணையோ சாம்பலையோ எடுத்து தேய்ச்சிப்பாங்க. ஸோ தட் அந்த கிரீஸி எஃபெக்ட் போயிடும். ஸோ அந்த கான்செப்டில் பண்ண அந்த விபூதி சோப்போட பேஸ் வச்சு தான் நாங்கள் அந்த ஹேண்ட் வாஷும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த ஹேண்ட் வாஷும் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை வேற எங்கேயா வெளியே கேரி பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதே வந்து சின்ன பாட்டில்ஸில் கொடுக்குறோம். பிகாஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆஃபீஸ் யூ கேனாட் கேரி பிக் ஒன். ஆமாம், சின்ன பேக்கில். ஏன்னா இது வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க பீப்புள், வீட்டில் உங்கள் சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம், பட் வெளியே போகும்போது வேறு வழியே இல்லாமல் வேறு ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு, வேறு சோப் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, இதை எனக்கு ஹேண்டியாக பண்ணி கொடுங்க. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்ததுக்கான காரணமே பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட், ரெக்வெஸ்ட் அண்ட் டிமாண்டு தான். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போவுமே வந்து எங்களை வந்து டிஷ் வாஷ் லிக்விட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ we are working on all that. டிஷ் வாஷ் பவுடர் இது வந்து ஹோம் கேரில் வருது. ஸோ வீட்டில் எல்லோரும் இப்போ காப்பர் வெசல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக க்ளே பாட்டில் சமைக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு டிடர்ஜென்ட் லிக்விட் விடும்போது நம்ம அந்த அந்த பாட்டில் வந்து அந்த போர்ஸ்லலாம் போய் உட்காந்துரும். ஸோ அந்த இது போயிடும், ஏன்னா நேச்சுரல் ஃபீல் போயிடும். ஸோ அதுக்காக நாங்கள் சாம்பலில் பண்ணுற இது டிஷ் வாஷ் பவுடர். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம திருநீர் பண்ணுறோம், அதில் கொஞ்சம் டார்க்காக வந்தது,
வேஸ்டேஜாக இருக்குல்ல, அந்த சாம்பலை வந்து இதில் வந்து எலுமிச்சம்பழ தோலோட பவுடரு, பூந்திக்கொட்டை பவுடர்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி டிஷ் வாஷ் பவுடராக பண்ணிடுறோம். சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுற தட்டிலலாம் என்ன பிசுக்கு இருக்க போகுது, அதில் எதுக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல், ஹார்ஷ் கெமிக்கல் போட்டு பிசுக்கெல்லாம் எடுக்க வேண்டியதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டை போட்டு க்ளீன் பண்ணும் போது அந்த குழந்தைங்களோட தட்டோ இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜென்ரல் பாத்திரங்களுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து காப்பரில் வச்சுருப்பாங்க, வெள்ளியில் வச்சுருப்பாங்க, அந்த பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய பேர் இதை வந்து விரும்பி வாங்குறாங்க. ரொம்ப பிசுக்கு இருக்கிற பாத்திரம் தவிர நம்ம வீட்டில் பிசுக்கு பாத்திரம்னா 2 தான் இருக்கும், மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். ஓகே, இது எங்களோட டூத் பவுடர். இந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, சாம்பலில் உப்பு போட்டு தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களோட டூத் பவுடரில் வந்து உப்பு இருக்கா கேட்குறாங்க, ஸோ உங்களது சார்கோல் இருக்காலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த சாம்பலில் பண்ணுற டூத் பவுடர். இது சாம்பலில் வந்து உப்பு, கிராம்பு, ஓமம், பச்சைக்கற்பூரம் எல்லாமே கிச்சனில் இருக்கிற ஐட்டம் தான். ஸோ ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. இதை யூஸ் பண்ணுறதுனால வந்து என்னென்னா, சின்ன குழந்தைங்க வந்து பல் தேய்க்கிறாங்க, பாதி துப்புவாங்க, பாதி முழுங்கிடுவாங்க. பெரியவங்களுக்குமே காலையில் எழுந்த உடனே நம்ம எவ்வளோ கெமிக்கல் வாயில போடுறோன்னே தெரியல. அது போல் இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹெசிடேட் பண்ணுறவங்கள கூட இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு முழுங்கினா கூட ஒன்றும் ஆகாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துட்டுருவாங்க, அது ப்ராக்டிஸ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா இது எங்கே வாங்கினேன், எனக்கு இது ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால வாங்குறவங்க எல்லாமே ஒரு 4 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் இதை எடுத்து வைக்கலைன்னா வர்ற கெஸ்ட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டூத் பவுடருக்கு, ஸ்கின் கேருக்கு, சோப்பு எல்லாமே கொண்டு வந்தோம்னா மக்கள் வந்து எனக்கு ஹேர் கேர் இருக்கா, ஹேர் ஆயிலெலாம் இருக்கா அப்படின்னு கேட்குற போது, ஸோ வி கேம் அப் வித் ஆல் தீஸ் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. இந்த ஹேர் ஆயில் இருக்குது, ஹேர் வாஷு, ஹேர் மாஸ்க்கு, இதெல்லாமும் நம்ம வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம், அந்த மாடுல இருந்து வர வேஸ்ட்ல இருந்தே இவ்ளோ ஐட்டம். அதான் நான் சொன்னேன், நீங்க அதை வேஸ்ட்னே இனிமே சொல்ல முடியாது, ஏன்னா அதை வந்து நாங்க எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சாணமா காய வச்சு கொடுக்குறோம், அதை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம், வெரைட்டியா சாம்பல் பண்ணிடுறோம், அந்த சாம்பலை திருநீரா கொடுக்குறோம், அதுல வேஸ்டா இருந்தா டூத் பவுடரா கொடுக்குறோம், அதுலயும் வேஸ்டா இருந்தா டிஷ் வாஷ் பவுடரா கொடுக்குறோம். ஸோ எல்லாமே நேச்சுரல் அண்ட் எவ்ரி பிட் ஆஃப் த சாணம் we are able to use it effectively. There is an opportunity to use it effectively. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ளோர் கிளீனர். ஸோ அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க, கோமியம் வந்து வீட்டில் துஷ்ட சக்தியெல்லாம் நீக்கிடும், வீட்டில் கோமியம் தெளிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்காரங்க வந்தால் கோமியம் தெளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறச்சே நம்ம வந்து இதை கோமூத்ரா பேஸ்டு பண்ணுறோம். டிஸ்டில் பண்ணி கோமூத்ராவை அதில் நீமியும் சேர்த்து போட்டு டிஸ்டில் பண்ணி வாசனைக்கு லெமன் கிராஸ் ஆட் பண்ணிடுவோம். இப்போ அந்த லெமன் கிராஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காக்ரோச்சஸ்லாம் வராது, இன்செக்ட் எல்லாம் வராது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீடு வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து இன்செக்ட் ரெப்பலண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஹிடன் பெனிஃபிட் என்னென்னா, அந்த கோமூத்ரா வந்து துஷ்ட சக்தியெல்லாம் நீக்குங்கிற அந்த ஒரு பிலீஃப்கான ஒரு இதுவும் இதில் இருக்குது, எஃபெக்டும். இதெல்லாம் கீ தானே மேம்? ஆமாம், இது ஆக்சுவலி வந்து இது ரெண்டுமே வந்து பஞ்சகவ்யா ரிலேட்டட் மெடிசன்ஸுங்க. பஞ்சகவ்யம்ங்கிறது வந்து நம்மளோட ஆயுர்வேத டெக்ஸ்ட்லேயே இருக்குது, இதை வந்து ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அதை வந்து இங்கே ஒரு தெரப்பியாக நம்ம வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் 1 year கோர்ஸ் பண்ணி நம்ம சர்டிஃபைட் பஞ்சகவ்யா தெரபிஸ்ட். பஞ்சகவ்யத்தில் மருந்தல் தயார் பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து அத்தாரிட்டி இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய் எப்படி எடுக்கிறோன்னு. சுத்தமான ஒரு நாட்டு பசுவிலேருந்து அந்த பாலை கறந்து அதை தயிர் போட்டு அதை வந்து நம்ம கடைஞ்சு அந்த வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சி பண்ணுற நெய் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ராசஸ்ங்க. இப்போ கிடைக்கிற நெய் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறதில்ல. ஒன்று நாட்டு பசுவோட நெய்யாக இருக்கணும், அது எருமையோடதெல்லாம் கலக்காமல் இருக்கணும், அப்புறம் தயிர் போட்டு பண்ணணும், அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணாலே அது ஒரு சிறந்த மருந்து. நல்ல ஒரு நெய்யே வந்து சிறந்த மருந்து. அதை நம்ம சாப்பிடும்போது வயிறு புண்ணு ஆடுறதுலேருந்து, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஜென்ரல் கான்ஸ்டிபேஷனுங்கிற ப்ராப்ளம் தான் மற்ற பல வியாதிகளுக்கான ஒரு பேஸு. ஏன்னா நம்மளோட டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுலேருந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய நெய்யை வந்து நாங்கள் மருந்தாக தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து 3 வெரைட்டி இருக்குங்க. இது வந்து நான் சொன்னது வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது, அதாவது க்ரீம் பால்லேருந்தே செப்பரேட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த க்ரீமில் வந்து பட்டர் பண்ணி நெய் பண்ணுறது. இது வந்து தயிர் போட்டு பண்ணக்கூடியது, அதாவது தயிர் பாலை தயிராக்கி அந்த தயிரை வந்து காலையில் வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை வந்து காய்ச்சி நெய் பண்ணுறது. இதில் 2 விதம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய ப்ரீட் இருக்குன்னு சொன்னேன், கிர், பார்க்கர், கான்க்ரேஜ் எல்லாத்தோடதும் சேர்த்து பண்ணக்கூடிய கீ.
அப்புறம் சில சித்தா மெடிசன் ப்ராக்டிஷனர்ஸ் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்லாம் வந்து சிங்கிள் ப்ரீடு கீ இருக்கா, ஒரு மாடோடதோ இல்லை ஒரு இனமோடதோ இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு மாடோடதோ எங்களால் பண்ண முடியல. ஸோ கிரோடதை மட்டும் தனியாக எடுத்து பண்ணக்கூடிய சிங்கிள் ப்ரீட் கீ. இந்த கீ எல்லாம் வந்து நல்ல ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இதை நிறைய பேர் வந்து மருந்து சாப்பிடும்போது, ஏன்னா அந்த ஆயுர்வேத மருந்தெல்லாம் கொஞ்சம் பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும், சித்தா மருந்து ஹீட் இன்க்ரீஸ் பண்ணிடும், நெய்யோட சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது மேஜர்லி குழந்தை வச்சுருக்கவங்கலாம் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க மல்டி ப்ரீட் கீ. இது வந்து டேஸ்ட்டுக்காக, அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அரோமாவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால இந்த மாதிரி 3 வெரைட்டியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர சில பேர் கேட்காங்க, எனக்கு வந்து ஒரு சிங்கிள் மாடுலேருந்து கிடைக்குமா, காராம்பசுவோட நெய் தனியாக கிடைக்குமான்னு. அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங். ஆனால் நான் வந்து ஓவர் கமிட் பண்ணிக்கிறதுல, முடியாததான் பண்ணித்தரோம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால டெஸ்ட் பண்ண முடியாது, இது ஒரிஜினலா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் வந்து முடியாதுன்னா இல்லை பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் கீ நம்மக்கிட்ட இருக்குது. இதை நாங்கள் ஸ்டார்டிங் 200 ml கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இதை வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வாங்கினாங்கன்னா ஒரு பாட்டில்லாம் வாங்க மாட்டாங்க, 4 பாட்டில் தான் வாங்க. அதே பிரச்சனை தான், வீட்டில் இருந்தால் யாராவது சொந்தக்காரங்க வந்தால் ஐயோ இது நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க, கேட்குறாங்க, நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வால்யூம்ஸ் இப்போ இதை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பஞ்சகவ்ய நெய்யில் பண்ணக்கூடிய தைலம் தான் இது. இது வந்து தலைவலி, கோல்டு, நீங்கள் கொஞ்சம் கை காமிங்க, ஒரு சளி இருந்ததுன்னா கூட இந்த கர்ச்சீஃபில் போட்டு இன்ஹேல் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து ரிலீஃப் ஆகும். இப்போ நெய்க்கு எப்பவுமே என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால், அந்த 100 times வாஷ் கீயும் சரி, மாய்ஸ்சரைசரும் சரி, நம்ம ஸ்கின்ல போட்டிங்கன்னா நமக்கு ஸ்கின்ல இருக்கிற 3 லேயருக்குள்ளேயும் பெனிட்ரேட் பண்ணுற சக்தி இருக்குது. அப்போது இது வந்து நம்ம தைலம் வந்து இதில் வந்து நீலகிரி தைலம், கிராம்பு, ஓமம், பச்சைக்கல் பூரெல்லாம் போடும்போது நமக்கு ஒரு பெயின் இருக்குன்னா அதில் தேய்க்கிற போது ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இதை வந்து நம்ம நெய்யை வச்சு இந்த தைலம் பண்ணுறோம். இது தலைவலிக்கு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பேக் பெயின், வயசானவங்களுக்கு முட்டி வலி இருக்குது, வயசானவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் கிஃப்ட் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன கொடுத்தாலும் ஒரு ஃபுட் ஐட்டமோ இல்லை வேறு எந்த கிஃப்ட்டுமோ தேவைப்படாது. ஏன்னா எல்லாருமே முட்டி வலியில் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும். கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நெக் பெயின் இருக்கும், அவங்க இதை யூஸ் பண்ணலாம். பேக் பெயின் இருக்கிறவங்க லேடிஸு, அவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம 2 வெர்ஷன் வச்சுருக்கோம். நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷனாக இருக்காது, 2-3 வெர்ஷன். எல்லாத்துமே பிகாஸ் கஸ்டமரோட டிமாண்ட்னால தான். ஒருத்தவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்காக விறுவிறுப்பாக வேணும், நீங்கள் நிறைய நெய் போடுறதுனால விறுவிறுப்பு வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. சில பேர் இல்லை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும், மைல்டாக இருக்கணும், எரிச்சல் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு நிறைய நெய் போட்டு பண்ணுறது. அது மாதிரி வேரியஸ் வெர்ஷன்ஸாக பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நீங்களாம் பண்ணுறீங்க? நானே தான் தயார் பண்ணுறோம், நம்மளே எங்களுடைய யூனிட்டில் வச்சு தான் தயார் பண்ணுறோம். இதுக்கான ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக போய் நான் கற்றுக்கிட்டு பண்ணுறது. கற்றுட்டு அதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2-3 தடவை தப்பாக தான் வரும். அதை ரிசர்ச் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ணி சின்ன விஷயங்க இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணுறதே நாங்கள் வந்து முன்னாலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரோல் ஆன் பாட்டிலை தேடி கண்டுபிடிச்சி இதில் ஃபில் பண்ணி இதில் போட்டு மூடணும். அதுவே நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதோட ஃபில்லிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி, ஸோ எவ்ரி லிட்டில் திங் இங்கே நீங்கள் பார்க்குறது எங்களோட ட்ரையல் அண்ட் எரர் எஃபர்ட்ஸு, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி அதில் நிறைய செலவு பண்ணி நிறைய இழந்து அப்படி கற்றுக்கிட்ட ப்ராசஸ் தான் இது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய நெய், பஞ்சகவ்ய கிருத்தம்னு சொல்லுவாங்க. இப்போ பஞ்சகவ்யம் செடிகளுக்கு ஒரு உரமாக போடுவாங்க, நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அது கொடுத்து வளர்கிற செடி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சகவ்யத்தையும் நம்ம சாப்பிட்டா ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இது. இது வந்து அந்த காலத்தில் ஒரு மருத்துவ முறையிலையும் இருந்திருக்கு, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் பஞ்சகவ்யம் சாப்பிட்றது நல்லதுன்னு இருந்திருக்கு. ஸோ போத் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இதை ஏதோ 8 மணி நேரம் காய்ச்சுவோம், அந்த நெய்யை காய்ச்சி இந்த பஞ்சகவ்யம். இதை இப்போ வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, யூஎஸ்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணி, இஸ் எ யூஎஸ் சிட்டிசன், அவர் இங்கிலீஷில் தான் பேசாது, கன்சியூம் பண்ணுறதுக்கான பஞ்சகவ்யம் அவங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம். இங்க இருந்து யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்க? ஆமா, பஞ்சகவ்ய கிருத்தத்தை. எனக்கே ஷாக்கிங். அது நான் நினைச்சேன் யாரோ பிராங்க் பண்றாங்களா நம்மள. யூஎஸ்ல இருக்கு நம்ம ஊர்க்காரங்களுக்கே ரொம்ப சில பேர் செலக்டிவா தான் பஞ்சகவ்யம் பத்தி தெரியும். அவருக்கு எங்க தெரிய போகுதுன்னா அவ்வளோ தூரம் அவர் அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இது வேணும்னு கேட்டு இப்போ ரீசெண்டாக இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்தியன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் நான், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு. ஒரு யூஎஸ் சிட்டிசன் வந்து இதை வந்து எனக்கு கேட்டு வாங்கினது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ இது வந்து இந்த பஞ்சகவ்யம் ஃபார் கன்சம்ஷன். இது வந்து துளசியாக இருக்குது, துளசியும் கோமூத்திராவும் டிஸ்டில் பண்ணி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அகைன் ஒரு மெடிசனு. இது பார்த்தீங்கன்னா நாசிகான்னு சொல்லுவோம், நேசல் ட்ராப்ஸு. நம்ம வந்து நாஸ்ட்ரில்ஸ்லேயும் போடலாம். அதே மாதிரி ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின் இருக்கும், சில பேர் கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணியோ இல்லை பசங்க ரொம்ப ஓவராக படித்தோ இல்லை இந்த வெயிலுக்கு ஹீட்னாலேயோ அது மாதிரி. ஸோ அவங்களோ இல்லை நைட்டில் எனக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னு இருக்கிறவங்களோ கண் இமைக்கு மேலே இது ஒரு ட்ராப்பு இப்படி போட்டுட்டு கண்ணை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கினா
நல்ல தூக்கம் வரும், கண்ணில் இருக்கிற அந்த ஹீட் எல்லாம் வெளியே வந்துடும், கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மருந்து மட்டும் பண்ணுறோம். இதில் இன்னும் நிறைய மருத்துவம் இருக்குது. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. இப்போ வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நான் இன்னும் அவ்வளோ தூரம் குவாலிஃபை ஆகலை அப்படிங்கிறதுனால நான் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது ஜென்ரலாக ப்ராப்ளமே இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மேம் ஆக்சுவலி நம்ம இங்கே நிறைய ப்ராடக்ட் பார்த்தோம், அது எல்லாமே நீங்களா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே எதுக்கு இந்த நோட் பேடெல்லாம் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி வந்து நாங்கள் கண்ணுக்குட்டீஸ்னு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம்னு சொன்னாங்களே, குழந்தைங்கலாம் வருவாங்க, அதை பற்றி லேர்ன் பண்ணுவாங்கன்ட்டு. அப்போ அவங்க லேர்னிங் பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற போது இதை எடுத்துகிட்டு போவாங்க, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க லேர்ன் பண்ணதை ஒரு ப்ரைடாக சொல்லுவாங்க. இது என்ன தெரியுமா, இது காங்கேயம், இது வந்து கிர், இது கான்க்ரேஜ், இந்த மாடை நான் பார்த்தேன். இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற மாடோட பிக்சர்ஸ் தான். அதையே நம்ம ஸ்கெட்ச் பண்ணதான். இந்த மாடை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவங்க போய் ஒரு ப்ரைடோட மற்ற பசங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். அவங்க வந்து இதை லேர்ன் பண்ணிப்பாங்க. இப்போ இதில் பேக் சைட் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்த அந்த ப்ரீட்ஸோட பசில்ஸு அதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஃபன்னாக வந்து இதை வந்து லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும், மற்ற பசங்களோட ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இது நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எங்களால் ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. பட் ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு 50-100 பேருக்கு கொடுக்கறதுக்கு பேக்கேஜஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த பேக்கேஜஸில் நம்ம வந்து ஒரு நவராத்திரினா மஞ்சள் குங்குமத்தோட இந்த ஃபேஸ் வாஷு, சோப்பு அதெல்லாம் கொடுக்க முடியுது. அப்புறம் வந்து ஒரு சதாபிஷேகம், சஷ்டி சதுர்த்தி, கிரகப்பிரவேசம்னா அந்த பூஜை பொருட்கள் கொடுக்க முடியுது. குழந்தைங்க பர்த்டேனா ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்னு கேட்கும் போது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ தட் ஒரு நாலேஜும் போகும் அப்படிங்கிறதுனால ஒன்றுலேயும் ஒரு ப்ரீடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிர் ப்ரீடோடது, பொங்கனூரோடது அப்படின்ற மாதிரி அதை பற்றின ஒரு டீட்டெயிலோட ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, கவுடங்கில் நாங்கள் பெயிண்ட் பண்ணுறோன்னு, அந்த பெயிண்ட்லேயே வந்து கலரிங் பாக்ஸு, வாட்டர் கலர். இப்போ இந்த சம்மருக்கு வந்து கிட்ஸ் வந்து வீட்டில் உட்காந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க, கலரிங் பண்ணுவாங்களே, ஸோ அந்த வாட்டர் கலர் இதை வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வாங்கிட்டு போய் கலரிங் பண்ணி அந்த ஃபோட்டோஸை நமக்கு அனுப்புவாங்க. இப்போ ஒரு ஒர்க் புக் நாங்கள் வச்சுருக்கோம், அது காலி ஆகிடுச்சு. எல்லா மாடோடதும் ஒரு பிக்சர் போட்டு அதை அவங்க கலரிங் பண்ணுற மாதிரி கலர் பண்ணும்போது அப்படியே ஒரு லேர்னிங் அண்ட் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டர் கலர் பெயிண்ட் பண்ணுறோம். இது வந்து சாணம் தான் பேஸாக வச்சு பண்ணுற பெயிண்ட்டு. இது நம்ம உள்ள டிஸ்டம்பருக்காக அடிச்சிருக்கோம். அது தவிர குழந்தைங்களுக்கும் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பெயிண்ட்டு ஃபார் இன்னும் பிக்சர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸ் போட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும்ல, ஏதாவது ஒரு ஏன்னா வரும்போது ஃபன் ஃபேக்டர் இல்லாமல் அவங்களுக்கு வர முடியாது. ஸோ தே நீட் சம்திங் டு டேக் அவே. அதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.